2 மாதங்களுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கோடியக்கரை கிராமத்தின் அண்ணாநகர் பகுதியிலே வசித்து வருகின்ற பட்டியலின மக்கள் மீது தொடர்ச்சியாக இந்த சாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு அங்கே கந்தசாமி என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவரை கடுமையான வகையிலே தாக்கி இருக்கிறார். அந்த தாக்குதலை குறித்தான நீதி கேட்பதற்கு அந்த மக்கள் கேட்டபொழுது அந்த மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து 20-30 பேர் அவர் வீடுகளை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தாக்கி இருக்கிறார்கள். இது குறித்தான வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் என்கின்ற நிலையில் கூட வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டும் கூட குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அந்த குற்றவாளிகள் அதே கிராமத்தில் இன்றும் சுதந்திரமாக அவர்கள் செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அவர்கள் இன்றும் அந்த பட்டியல் சமூக மக்களை மிரட்டி வருகிறார். பட்டியல் சமூக மக்களை அவங்க இதுவரைக்கும் அவங்களை வேலைக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவங்க இயங்கி வருகிறார்கள். இதை ஒரு ஒட்டுமொத்த கிராம அளவிலே இது போன்ற ஒரு வன்முறையை நிகழ்த்துவதில் எந்த வெட்கமும் இன்றி இந்த வன்கொடுமை நடந்து வருகிறது. அந்த ஊரில் சென்று கேட்ட பொழுது அங்கு இரட்டை கோவலை முறை நடைமுறையில் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு ஆண்களுக்கு முடிவெட்டுவதில்லை. முடிவெட்டுவதென்றால் அவர்கள் வேதாரண்யம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி வேதாரண்யம் சென்றுதான் முடிவெட்ட வேண்டிய நிலை அங்கு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கோவிலிலே ஒரு எல்லையை கடந்து அவர்கள் வணங்குவதற்கு செல்ல முடியாத வகையிலே அங்கே ஒரு கோடை போட்டு வச்சிருக்காங்க. நேரடியாக நானே பார்த்தேன். அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட மண்டபத்திற்குள்ளாக அந்த சாதியை தவிர பட்டியல் சாதி குடும்பத்தினருக்கு எந்த நிகழ்வுக்கும் அவர்கள் அனுமதிப்பதில்லை. அவங்க அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வேதாரண்யத்துக்கு போய் தான் அங்கேதான் ஒரு மண்டபத்தை பிடித்து அங்கே தங்கள் குடும்ப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு மிக மோசமான வன்கொடுமை அங்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பட்டியல் சமூகத்தவராக இருந்தால் அந்த மாணவரை பாராட்டி ஒரு பேனர் கூட அங்க வைக்க முடியாது அவங்க. ஆனால் அதே பள்ளியிலே பட்டியல் அல்லாத மாணவர்கள் யாராவது முதல் மதிப்பெண் பெற்ற அவங்க பேனர் வைக்கலாம். இந்த பகுதியை சார்ந்த இளைஞர் ஒரு மிகச்சிறந்த கலைஞர், அவர் ஓவியர். அவர் செய்த அந்த ஓவியம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சர் நேரடியாக அந்த ஓவியரை அழைத்து பாராட்டி இருக்கின்றார். கல்வி அமைச்சர் இடத்துல வாழ்த்து பெற்ற அந்த ஓவியருக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக ஒரு பேனர் வைப்பதற்கு கூட அந்த ஊரில் அனுமதி இல்லை. மாவட்ட ஆட்சியாளருக்கு, காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எந்தெந்த கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத விஷயம் எல்லாம் இல்ல. எல்லா இடத்துல உளவுத்துறை இருக்கிறீங்க. நான் நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று அந்த களத்தில் என்ன நடந்துன்னு விசாரிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த கிராமத்து மக்களிடத்துல உளவுத்துறையும் காவல்துறை அதிகாரிகள் சென்று எப்படி மே 14 இயக்கத்துக்கும் திருமுருகன் காந்திக்கும் இந்த ஊர் பிரச்சனை தெரிஞ்சது, யார் கூட்டு வந்தீங்க என்று விசாரித்த காவல்துறை அதே ஊரிலே இந்த குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லட்சுமணன், சுப்பிரமணியன், ராஜ்குமார், ஆகாஷ் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யல. அப்ப காவல்துறைக்கு தெரியாம இந்த வன்கொடுமை நடக்கிறது. காவல்துறை இந்த வன்கொடுமைக்கு உடந்தையாக இருக்கிறது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.